வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வெளியான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வனிதா விஜயகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஃபீமேல் லீடா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். வித்யா அருண் ஒரு ஜோடி இருக்காங்க. ஏறக்குறைய 40ஸ்ல இருக்காங்க. இப்போ குழந்தை பெத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இந்த வயசுல குழந்தை பெத்துக்கிறது கஷ்டம் பாத்தீங்களா? அதை மீறி இவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். அதை காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வித்யான்ற படத்தோட ஹீரோயினை பரபரப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறது தெரியுது. இப்ப ஆபரேஷனுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க போல. இவங்களோட ஹஸ்பண்ட் அருணும் பதட்டமா வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தூங்கி காலையில கண் முழிக்கிறாங்க. அருண் சீக்கிரமா எந்திரின்ற மாதிரி ஒய்ஃப் தான் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க. கேக்கெல்லாம் வித்யா செய்வாங்க. அதே மாதிரி மத்த சமையல் வேலை எல்லாத்தையுமே அருண் பார்த்துப்பாரு. இன்னைக்கு தான் வித்யாவோட பர்த்டேவா இருக்கும். இன்னையோட இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. 40 வயசு ஆயிடுச்சுன்ற மாதிரியும் சொல்றாரு. எதுக்காக அதை வேற திரும்ப திரும்ப சொல்றேன்ற மாதிரி வித்யா கோவப்படுறாங்க. இவங்களுக்கு வயசு ஆகிருச்சு அப்படின்றத இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆனா அருண் இருக்காருல, திரும்ப திரும்ப இவங்க வயசை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் 45 வயசா இருக்கும். இப்பதான் நமக்கு வித்யாவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பேரு ஷக்கீலா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 பொண்ணுங்க இருப்பாங்க. 2 பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்க ரியான்ற பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் முடியல. இந்த ரியா குண்டா இருக்கிறதுனால தான் கல்யாணம் தள்ளி போறதா அம்மா நினைக்கிறாங்க. அதனால தினமும் ஜிம்முக்கு கூட்டு வந்து விட்டுருவாங்க. ஒழுங்கா ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணு, உடம்ப குறை, அப்பதான் கல்யாணம் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரியா அம்மாவை ஏமாத்துறதுக்காக ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. வேற ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு பதிலா எக்ஸசைஸ் பண்ணு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற மாதிரி வேற ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இவங்களுக்கு பதிலா அந்த பொண்ணு தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பா. வித்யாவும் அருணும் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வித்யாவோட பர்த்டேன்றதுனால ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருமே விஷஸ் எல்லாம் சொல்றாங்க. இவங்களோட முறை பையனும் இங்க தான் வேலை பார்ப்பாரு. அவர் பேரு கணேஷ் அப்படின்றது. அவரும் விஷஸ் சொல்றாரு. இப்ப அருண் இருக்காருல, 40 வயசு ஆயிடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதை சொல்லாதன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈவினிங் லேடிஸ் கூட சேர்ந்து இவங்களோட 40வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அம்மா ஷக்கீலா இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பாமா இருக்காங்க. பாமாக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு சந்தியா அப்படின்றது. சந்தியாவும் வித்யாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் குழந்தை பத்தின டாபிக் வருது. வித்யா தான் இவ்வளவு நாள் குழந்தைய தள்ளி போட்டிருப்பாங்க. வித்யா, உனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? ஏன்னா இத்தனை வருஷம் தள்ளி போட்டுட்ட. 40 வயசுக்கு மேல குழந்தைலாம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை பெத்துக்கிறதுல ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா குழந்தைக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏற்கனவே உன்னோட ஹஸ்பண்டுக்கு 45 வயசு ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும். இவங்க எல்லாருமே அதை ஞாபகப்படுத்திட்டாங்கல்ல, அதை பத்தியே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல தாமதிக்க கூடாது, குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களுக்காக பார்த்து பார்த்து அருண் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப வந்த இவங்க இருக்காங்கல்ல, நம்ம 2 பேர் குழந்தை பெத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன திடீர்னு இப்போ குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்ற? அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்ம 2 பேர் மட்டுமே கடைசி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா எனக்கு குழந்தை வேணும்னு சொல்றாங்க. இவர் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் முன்னாடிலாம் வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப 2 பேருக்குமே வயசு ரொம்ப அதிகமாயிருச்சுல. குழந்தை பிறந்தா அதை எப்படி நம்ம பாத்துக்கிறது? நம்ம ரொம்ப வயசானவங்களா மாறிடுவோம். அதனால வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க வேணும்னு சொல்றாங்க. இவங்க எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்க மாட்டாருல. அதனால இன்னைக்கு மேல என் கூட படுக்கிறதுக்காக வராத, கீழே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அருணுமே கீழே படுத்துக்கிறாரு. இவங்க மட்டும் மேல வந்து உட்காடுறாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே அருண் முன்னாடியே குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இவங்க தான் அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வயசுல கஷ்டம்ன்ற மாதிரி நெட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பாக்குற இவங்களுக்கு பயம் அதிகமாகுது. இங்கதான் இவங்களோட பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இந்த பிளாஷ்பேக் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இவங்களுக்கு ஒரு முறை பையன் இருக்காரு. அவர் பேரு கணேஷ்னு சொன்னா பாத்தீங்களா, அவர் கூட தான் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காங்க. அவருமே இவங்களோட காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து இந்த ஹோட்டல் ரூமுக்கு போலீஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த போலீஸ் கூட சேர்ந்த மாதிரி தான் ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோ இருக்காருல, அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவங்க பேசுற மொழி தெரியலன்ற மாதிரிலாம் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. வேணும்ட்டே இவங்களை டீஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு கேக்குறாங்க. கட்டி பிடிக்க சொல்றீங்களா? இருங்க கட்டி பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இவர் கட்டி பிடிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர், நான் கட்டிலாம் பிடிக்க சொல்ல, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு கேட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, கிஸ் பண்ண சொல்றீங்களா? இருங்க கிஸ் பண்றேன்னு கிஸ் பண்றாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா இவங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இவர் நம்மள லவ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க கொஞ்ச நாளா தான் இங்க இருக்காங்க போல. இவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி டிராமா பண்ணி இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காரு.
இந்த டைம் வித்யாக்கு 30 வயசு தான் இருக்கும், சிங்கிளா தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது இல்ல, அதனால ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மா எனக்கு அருண் ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா எடுத்தவங்க கவுத்தவன்லாம் முடிவு எடுக்காத, அவன் பினான்சியல் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு அருணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்ல, இவங்க வீட்டுல யாருமே ஏத்துக்கல, அதனால நம்ம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு கோயிலுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல வச்சுதான் இவங்களோட கல்யாணம் நடக்குது. ஆக்சுவலா இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியால இல்ல, பேங்காக்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சிட்டாங்கல்ல, இவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு கரியர்ல போக்கஸ் பண்ணணும், எனக்கு செஃபா மாறணும்ன்ற மாதிரி தான் ஆசை, என் கரியர்ல பெருசா ஏதாவது பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நம்ம குழந்தை பெத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கரியருக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம், நம்ம இப்பயே பெத்துக்கலாம்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா இவங்க விடாப்பிடியா பெத்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் எவ்வளவோ சொன்னா நம்ம தான் கேட்கலன்ற மாதிரி இவங்க பிரசன்ட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா கூட சேர்ந்து ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் 40-45 வயசுன்னு சொல்றீங்க, இந்த டைம்ல கண்டிப்பா பேபி பெத்துக்கிறதுலாம் கஷ்டம், இருந்தாலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகலன்ற பட்சத்துல நான் வேற ஏதாவது சொல்றேன், அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்றதுல மும்மரமா இருங்க, இந்த வீக்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சில வீக் எல்லாம் மார்க் பண்ணி தராங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அருணும் கணேஷும் ஒரே இடத்துல தானே வேலை பாக்குறாங்க. என்னோட ஒய்ஃப் குழந்தை பெத்துக்கணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, செம்ம கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் இந்த கணேஷ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. கணேஷை பொறுத்த வரைக்கும் வித்யா கிடைக்கலன்ற மாதிரி ஒரு கடுப்புல தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரை திரும்பி சேர விடக்கூடாது, குழந்தை பெத்துக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீ சொல்றதான்டா கரெக்ட், உங்களுக்கு வயசாயிட்டா குழந்தை யாரு பாத்துப்பா, நீ விடாப்புடியா இதுல இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி இந்த இடத்துல அருணுமே ஏத்துக்கிறாரு. இந்த நாள்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதுக்காக இவங்க வீட்டுல முருங்கைக்காய் சம்பந்தப்பட்ட எல்லா திங்ஸும் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன இவ இவ்வளவு முருங்கைக்காய் செஞ்சிருக்கா, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி அருண் யோசிக்கிறாரு. இப்ப நைட் நேரம் அவங்களை வீட்டு தள்ளி தான் படுத்திருக்கணும்ன்ற மாதிரி தள்ளி படுத்திருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடக்க விடக்கூடாதுன்ற மாதிரி இவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அதை மீறிய இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவர் கூட ஒன்னா இருந்துடுறாங்க. இந்த மாதிரி பல வாட்டி ட்ரை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பாக்குறாங்க, அப்பயே இவங்க பிரெக்னன்ட் இல்லன்ற மாதிரி தான் ரிசல்ட் வருது. இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க குழந்தை வேணான்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, ஆனா இவர் குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இவங்க குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்காக ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அருண் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த டேப்லெட்டுக்கு பதிலா விட்டமின் டேப்லெட்டை வச்சிருப்பாரு. எப்படியாவது குழந்தை பெத்துக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போதைக்கு குழந்தை வேணவே வேணாம், 10 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க, நம்ம அப்பயே பெற்றிருக்கணும், தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டர் லேடி கிட்ட எங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியே தெரியல, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்க முடியாது, உங்க ஹஸ்பண்டோட சீமன் சாம்பிளை எடுத்துட்டு வாங்க, செக் பண்ணி பார்க்கலாம், அது மூலியமா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் குழந்தை பெத்து கூடாதுன்னு நினைக்கிறாருல, இவங்களை விட்டு தள்ளியே தான் இருக்காரு. இவங்களுமே தங்கச்சி ரியா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஹெல்ப் கேட்கறாங்க. ரியாவும் சில ஐடியாவெல்லாம் தராங்க, இந்த மாதிரி பண்ணு ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே அந்த எல்லா முயற்சியும் பண்றாங்க. ஆனா கணேஷ் அதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அருண் இருக்காருல, நேத்து என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி கணேஷ் கிட்ட சொல்றதுக்காக வராரு. என்ன நடந்தது, உங்களுக்குள்ள அது நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இல்லடா நடந்ததே வேற அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் சீமன் சாம்பிளை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இவர் சோஃபால உட்காந்து கேம்லாம் விளையாடிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்து உட்காடுறாங்க, அப்படியே ரொமான்டிக்கா ப்ளோ ஜாபா ஆரம்பிக்கிறாங்க. சரி இதனால பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவருமே அமைதியா இருக்காரு. ஏன்னா இதனால குழந்தை பிறக்காதுல, அதனால தான் அமைதியா இருக்காரு. ஆனா அவங்க சீமன் சாம்பிளை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்னு புரியுது. அதெல்லாம் எடுக்காத, என்கிட்ட தான்ற மாதிரி இவர் தடுத்து வாங்க பாக்குறாரு. ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுல சீமன் சாம்பிள்லாம் தண்ணிக்குள்ள கலந்துருது. அவருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அருண் இருக்காருல, பிரைவேட் பார்ட்ல பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. இப்ப படுக்கிறதுக்காக வந்தவங்களும் இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காகடா இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், எப்படியோ நமக்குள்ள எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இவருமே சாவியை எங்க வச்சேன்னு தேடிட்டு இருக்காரு. இப்ப வித்யாவும் திரும்பி தங்கச்சி கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டு வந்துடுறாங்க. தங்கச்சி அம்மாவை ரொம்ப வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இப்பதான் அக்கா கிட்ட ஷேர் பண்றாங்க. கீழே எனக்கு பதிலா வேற ஒருத்தி எக்ஸசைஸ் பண்ணுவான், நான் ஃப்ரீயா இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் கதையை விடு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஐடியா கொடுன்ற மாதிரி வித்யா கேக்குறாங்க. இவங்களுமே வேற சில ஐடியாவெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வித்யாவும் எக்ஸிக்யூட் பண்றாங்க.
அதாவது பாண்டேஜ் டைப்ல ஒன்னா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்னா இருக்காங்க. எப்படியாவது அவர் கூட ஒன்னா இருந்துடணும், அப்படி இல்லைன்னா சாம்பிளையாவது எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க போடுற பிளான்ல நிறைய சொதப்பெல்லாம் நடக்குது. அதை மீறியும் அவரோட சாம்பிளை எடுத்துடுறாங்க. டாக்டர் கிட்ட செக்கிங்காக அனுப்பி வச்சிடுறாங்க. உங்க ஹஸ்பண்டால அப்பாவாக முடியும், நீங்க குழந்தை பெத்துக்க முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. கேட்கிற இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இவங்களுமே தங்கச்சிக்கு கால் பண்ணி நன்றிலாம் சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் ரெகுலரா அவர் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களுக்கு கால் வருது. உண்மையில பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து கணேஷ் தான் பேசுறாரு. உங்க ஹஸ்பண்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வேணும்ட்டே பிரச்சனையை கிளப்புறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இதெல்லாம் கேட்டோடனே இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப நேரா ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? எதுக்காக இந்த முடிவு எடுத்த? நான் குழந்தை வேணும்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியான்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. நீ என்ன பேசுற, எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு. நடிக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சண்டைலாம் போடுறாங்க. இப்ப பாமான்ற ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களோட அப்பாவை தான் செஃப் தாமு இருப்பாரு. அங்கிள், நீங்களாவது சொல்லுங்க, குழந்தை எனக்கு வேணும், புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே குழந்தைன்றது ரொம்ப முக்கியன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவரு குழந்தை வேணாம்னு நினைக்கிறாரு. ஏஜ் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கிறது கஷ்டம்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த நிலைமையில குழந்தை பெத்துக்கிறது உயிர் போற ஆபத்தை கூட கொண்டு வரோன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இவங்க பிரஷர் போடவே ஒரு ஸ்டேஜ்ல அருண் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் மட்டும் வேணும்னா என் கூட வா, குழந்தை தான் வேணும்னு நினைச்சனா வேற யார் கூடயாவது ஒன்னா இருந்து பெத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுமே இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆக்சுவலா டெலிவரிக்காக கூட்டு போனாங்கல்ல, ஆபரேஷன் ஸ்மூத்தா இருக்க போறது இல்ல. 2 பேர்ல ஒரு உயிரை தான் எங்களால காப்பாற்ற முடியும், நீங்க ஃபார்மாலிட்டிக்கு சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பா எனக்கு 2 உயிரும் வேணும்ன்ற மாதிரி இவர் அழுதுட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் சார் சைன் போடுங்கன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்ப ஃபேமிலில இருக்க மத்தவங்க தான் சைன் போடுறாங்க. இங்க தான் இன்டர்வியூல போடுறாங்க. அருண் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட திட்டி இருக்க மாட்டாரு. ஆனா வேற யார் கூடயாவது ஒன்னா இருந்து குழந்தைய பெத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார்ல, அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நான் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அருண் வீட்டுல தனியா இருந்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போதைக்கு வித்யா அம்மா வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு வாந்தி வருது. வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்டேன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வித்யாக்கு இது பிரெக்னன்சிக்கான வாந்தின்றது தெரிஞ்சிருது. அவர் கூட ஒன்னா இருந்துட்டு இருந்தாங்கல்ல, அதனால தான் இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப டாக்டர் மூலியமா அந்த விஷயத்தை இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அருண் பேசினார் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இவங்களால மன்னிக்கவே முடியல. அருண் கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்ல போறது இல்ல, நான் குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அங்க போக போறேன், அது வரைக்கும் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்கவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் சீட் பண்ண மாதிரியான படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த படத்தெல்லாம் பாக்குறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. என் அம்மா தான் பார்க்க சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் அம்மாக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அருணை சுத்தமா பிடிக்கல, இந்த படங்கள்லாம் பார்த்தா நீ அருணை வெறுத்துருவன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க, இந்த படத்தெல்லாம் பாக்குறத நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. அருண் என்ன எவ்வளவு மோசமா பேசிட்டான், எல்லா ஆண்களுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க கோவமா பேசுறாங்க. அருண் உன்னை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டான், அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா? நீ அருணை பார்த்து பேசு, எல்லாமே சால்வ் ஆயிடும், முதல்ல அவனை பாக்குறதுக்கு போன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. வித்யா இவரை பாக்குறதுக்காக வரப்போறாங்க அப்படின்றது கணேஷ்க்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. அந்த சமயம் இவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோன்ற மாதிரி பிளான போடுறாரு. சரக்கு தரதுக்கு பதிலா அதுக்குள்ள ஒரு மாத்திரையை சேர்த்து தந்துடுறாரு. இது அந்த மாதிரி மூட அதிகமாக்குற மாத்திரையா இருக்கும். இப்ப அதை குடிச்சதுனால இவருக்கு மூட அதிகமாகுது. அந்த சமயம் ரூபினின்ற ஒரு பொண்ணை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இவங்க ஒரு விலை மதுவா இருப்பாங்க. இவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. இவருமே போதையில டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் கரெக்டா வித்யா இந்த இடத்துக்கு வராங்க. வித்யா, உன் புருஷன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான், நீயே வந்து பாருன்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அருண் ஒரு லேடி கூட ஒன்னா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இதை பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க கணேஷ பலார்னு அறையிறாங்க. அவன் சீட் பண்ணதுக்கு என்ன எதுக்காக அறையிறன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னோட அருண் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்றது எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு கிடைக்கலன்ற கோவத்துல நீ தானே இப்படி பண்ற, தயவு செஞ்சு இப்படி பண்றதை நிறுத்துறா, இப்ப அருணால நான் பிரெக்னண்டா இருக்கேன், நாங்க 2 பேர் திரும்பி சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப கூட இவரோட மனசு மாற மாட்டேங்குது. இப்ப கூட இவங்க 2 பேரை சேர விடக்கூடாது, வேற ஏதாவது பிளான போட்டு இவங்களை பிரிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ரூபினி கூப்பிடுறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வராரு. யோ, இவன் எதுவுமே பண்ணல, தூங்கிட்டான், என் பேமெண்ட்டை தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே பேமெண்ட்லாம் தந்து இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அவர் செம்ம போதையில இருக்காருல, இவர் போதையில இருக்க அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரூபினின்னு ஒருத்தி இந்த இடத்துக்கு வந்தால, அவன் நிறைய பேரை ஏமாத்தி காசு சம்பாரிச்சிட்டு இருக்கா, உங்களால் தான் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லி தான் காசு சம்பாரிச்சிட்டு இருக்கா, நிச்சயமா வாங்கிட்டு அந்த விஷயத்த பண்ணுவா, என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாரு.
எது என்னால பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாளா? நீ என்னால ஒன்னும் பிரெக்னன்ட் ஆகல, வேற யாராலையாவது பிரெக்னன்ட் ஆயிருப்ப, முதல்ல இங்க இருந்து போடின்ற மாதிரி சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இந்த கணேஷ் ரெக்கார்ட் பண்ணிட்டார்ல, இத வேற மாதிரி எடிட் பண்ணி வித்யாக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. இப்ப வேக வேகமா அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிடுறாரு, வித்யாக்கு அனுப்பி வச்சிடுறாரு. என்ன மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அது என்னோட குழந்தைன்னு சொன்னா நம்ப மாட்டேன், வேற யாரோட குழந்தைன்ற மாதிரி தான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காருல, நம்மள சந்தேகப்படுறாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் போய் இப்படி பேசிட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கூட ரொம்ப வருஷமா பேசாம இருக்காங்க, சொந்த ஊருக்கு போகணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. வித்யாவோட மாமா பையன் பேரு ஸ்ரீநாத் அப்படின்றது. இப்ப ஸ்ரீநாத்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இவங்க கிட்ட இருந்து கால் வந்தோன்னு இவரும் சந்தோஷமா பேசுறாரு. மாமா, என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, என்னோட அம்மா உங்க அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, நாங்க கிளம்பி ஊருக்கு வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வாங்கன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு ஹோட்டல்ல வச்சு இவங்க மீட் பண்றாங்க. அண்ணன் தங்கச்சி பேசிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. அண்ணன் இருக்கார்ல, என் பையனுக்கு உன் பொண்ணை தான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனா பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பிரச்சனை வந்திருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னோட அப்பா கிட்ட சொன்னாதான் பேசுவாரு, அதனால நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் மாதிரி வீட்டுல நடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி வித்யாவுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப பவர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஒரு காலத்துல ஷக்கீலாவை லவ் பண்ணிருப்பாரு. ஷக்கீலாவையும் என்னைய சேர்த்து வை அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஸ்ரீநாத் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஸ்ரீநாத் அவங்க என்னோட அத்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, சேர்த்து வைன்ற மாதிரி பவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஷக்கீலா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஷக்கீலாவை பார்த்து இவர் அடையாளமே தெரிஞ்சுக்க மாட்டாரு. ஷக்கீலாவோட பொண்ணா வித்யா வராங்கல்ல, வித்யாவை தான் ஷக்கீலா நினைச்சுக்கிறாரு. அவங்கள பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்காரு. யோ, என் அத்தையை பார்க்க வந்துட்டு அத்தை பொண்ணை பார்த்துட்டு இருக்கையா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அதெல்லாம் பவர் கண்டுக்க மாட்டாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஸ்ரீநாத் இவங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப ஸ்ரீநாத்தோட அப்பா அம்மாவா காட்டுறாங்க. ஸ்ரீநாத் வரத பத்தி சொல்லியிருப்பாரு, பையன் வரப்போறான்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல வேலைக்காரனா ஒருத்தர் இருக்காரு. இந்த வேலைக்காரனை பொறுத்த வரைக்கும் ஷக்கீலாவோட தீவிர ஃபேனா இருப்பான். இவனோட ஒய்ஃபை இங்க வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஷக்கீலா மாதிரியே ட்ரெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்களும் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப வருஷமா பேசாம இருக்காங்கல்ல, நான் எப்படி அண்ணனை பார்த்து பேச போறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணனுமே தங்கச்சி கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இப்ப ரெண்டு பேரோட பசங்களும் நினைச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அண்ணன் நினைக்கிறாருல, அதனால தங்கச்சியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மை தெரிஞ்சா அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வேலைக்காரன் காஃபி தரதுக்காக வராரு. ஷக்கீலாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஷக்கீலா மேடம் நீங்களா, நான் உங்களோட பெரிய ஃபேனு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல வலிஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் வேலைக்காரி இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த அண்ணன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த அண்ணனுக்கு வேலைக்காரி மேல ஒரு கண்ணு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னையும் உன்னோட அத்தையும் சேர்த்து வைக்கிறேன் தான் நான் சொன்னேன், இப்ப என்ன ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யோ, நீ அத்தைய ஆசைப்பட்டா பரவாயில்ல, அத்தையோட பொண்ணு ஆசைப்படுறியா, அவ எனக்கே கிடைக்கல, நீ ஆசைப்படுறியா, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பவர் இருக்கார்ல, கண்டிப்பாவே எனக்கு வேணும், நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஈவினிங் டைம் வேணுட்டே பவர் இருக்கார்ல, இந்த இடத்துல கரண்ட் சப்ளைவை கட் பண்ணி விட்டுறாரு. இந்த கேப்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இங்க வேலைக்காரனுக்கு ஷக்கீலா மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, அவன் ஷக்கீலாக்கு பக்கத்துல போய் வம்பு பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இவன் ஒய்ஃப் மேல ஓனருக்கு கண்ணு இருக்குல்ல, அவர் வம்பு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வித்யா இருக்காங்க பாத்தீங்களா, கரண்ட் வர வச்சிடுறாங்க. என்ன நடக்குது, எல்லாருமே இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்த எல்லாருமே வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சும்மா அடல்ட் காமெடிக்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. குழந்தை நல்லபடியா பிறக்குமான்ற மாதிரி ஜோஷியரை கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா ஜோஷியர் குழந்தை பிறக்கிறதுல ஒரு ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எது ஆபத்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இங்க இருக்கவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏதாவது பரிகாரம் மாதிரி இருக்கும்ல, அதையாவது சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே பரிகாரம் இருக்கு, ஒரு பூஜை மாதிரி பண்ணணும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்ரீநாத் வித்யா தனியா இருக்கும் போது பேசுறதுக்காக வராரு. நீ அருண் கூட சேர்ந்து செஞ்சாதமா கரெக்டா இருக்கும், அருணும் நீயும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கன்றது எனக்கு தெரியும், நீ அருணுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, அருண் கூட நான் திரும்பி சேர மாட்டேன், அவனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப அருணோட கடை ஓனர் உனக்கும் வித்யாக்கும் என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையன்ற மாதிரி அருண் சொல்றாரு. அவ உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. இத கேக்குற இவரால ஏத்துக்கவே முடியல. இங்க இருக்க அவங்களோட வீட்டுக்கு வராரு. அப்பதான் அவங்க வீட்டுல இல்லன்றது தெரிய வருது. வித்யா, எக்காரணத்தை கொண்டு உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், புரிஞ்சுக்கோ, உனக்கு குழந்தை தானே வேணும், நான் தரேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஸ்ரீநாத் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காடுறாங்க. சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு அருண் வந்துடுறாரு. யாருக்கு யாரா ஒய்ஃப்ன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சண்டை போடுறாரு. நீ யாருன்ற மாதிரி ஸ்ரீநாத் அப்பா இவரை பார்த்து கோவப்படுறாரு. நான் தான் இவளோட ஒய்ஃப்ன்ற மாதிரி இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நம்ம பையனும் வித்யாவும் கல்யாணம் பண்ணிக்கல போல அப்படின்றது ஸ்ரீநாத்தோட அப்பாவுக்கு புரிஞ்சிருது. இப்ப எதுக்காக வந்தன்ற மாதிரி வித்யாவும் அருணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை உன்னோட குழந்தையே இல்லன்ற மாதிரி பேசினல, அப்ப எங்க போச்சு உன்னோட பாசலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்ல, உனக்கு யாரு சொன்னான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நடுவுல அந்த கணேஷ் தான் பிளே பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. இந்த சமயம் கவனிச்சிட்டு இருக்க ஸ்ரீநாத் இருக்கார்ல, நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் நேசிக்கிறீங்க, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இதை நீங்களே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் இந்த விஷயத்தை வர வச்சேன், இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்பன்னு பார்த்து வித்யாக்கு வலி வந்துருது. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற நிலைமை வருது. அருண் இருக்கார்ல, வேகமா தூக்கிட்டு போறாரு. இப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே இந்த விஷயத்தை தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா லேடிஸ் உள்ள வரலாம், ஹஸ்பண்ட் உள்ள வரலான்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல, இவருமே உள்ள வந்துடுறாரு. இப்ப குழந்தையை எடுக்கிறதுக்கான ஆபரேஷன்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ன்ற மாதிரி வெளியே இருக்கவங்களும் ப்ரே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வயிற்றுல இருந்து குழந்தையை எடுத்துடுறாங்க. ஆனா குழந்தைக்கு அசைவே இல்ல, இறந்த மாதிரி தான் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்னோட வித்யாவை எப்படியாவது காப்பாத்தி தந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வித்யாவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க போல. இவருமே இப்ப வித்யாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வித்யா, இதுக்காக தான் நான் பயந்தேன், நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இறங்கின பல்ஸ் இப்ப ஏற ஆரம்பிச்சிருது. வித்யா உயிரோட தான் இருக்காங்க. இப்ப முழிச்ச வித்யா இருக்காங்கல்ல, இறந்து போயிருக்கிறதா சொல்ற குழந்தைய சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. டச்லாம் பண்றாங்க. அப்படி டச் பண்ணும்போது குழந்தையும் அழ ஆரம்பிக்குது. குழந்தையும் உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே திரும்பி கிடைச்சிட்டாங்கல்ல. அருண் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப சந்தோஷமா இவங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு பையன் தான் பிறந்திருப்பான். இவங்களுமே பையனுக்கு சமாதானம் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. அந்த பையன் பயங்கரமா சேட்டெல்லாம் பண்றான், எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் மாண்டேஜ் சீன்ஸா காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட கதையை சொல்லாம உழப்பி வச்சிருப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கதையை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.